நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்ஐசியில் ஐஆர்ஆர் ரேட், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். நிறைய பேர் எல்ஐசியில் ஐஆர்ஆர் ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஷேர் மார்க்கெட் வாங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எல்ஐசி வாடிக்கையாளர்களும் அதை நம்பி எல்ஐசி பாலிசியை சரண்டர் பண்ணிட்டு ஷேர் மார்க்கெட் பக்கம் போகிறாங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்ஐசியில் உண்மையாலுமே ஐஆர் ரேட் கம்மியாக, ஷேர் மார்க்கெட்டை விட எல்ஐசி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்களா அப்படின்றது தெளிவாக சொல்கிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு நபர்கிட்ட பீமா ஸ்ரீ திட்டம், அவருக்கு 29 வயசு. பீமா ஸ்ரீ திட்டத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வருஷத்துக்கு 71,220 ரூபா கட்டுங்க, 16 வருஷம் கட்டினீங்கன்னா போதும். 16வது வருஷத்துல 4.5 லட்சம் உங்க கை கிடைக்கும். 18வது வருஷத்துல 4.5 லட்சம் உங்க கை கிடைக்கும். 20வது வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 13,45,000 ரூபாய் கேரண்டியா உங்களுக்கு கிடைக்குங்க. மொத்தம் 11,39,000 கட்டியிருப்பீங்க. 22,45,000 ரூபாய் டோட்டல் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது கேரண்டீடு பிளான் சார். 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மெச்சூரிட்டி தொகை வரும்ன்றத இப்பவே சொல்லிடுவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். அவர் நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். அவர் உடனே ஐஆர்ஆர் கால்குலேட்டர் எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தாரு. சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க, நீங்களே பாருங்க, நான் 71,220 கட்டுறேன், 16 வருஷம் கட்டுறேன், 20வது வருஷம் முடிவில் டோட்டலாக 22,45,000 ரூபா நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க, கேரண்டீடு வேல்யூன்னு சொல்லிட்டீங்க. 5.7% தான் சார் ஐஆர் ரேட் வருது. இதுவே நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அதே தொகைக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். 41 லட்சம் எனக்கு கிடைக்கும் சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் ஷேர் மார்க்கெட் சைடு போகிறதா எல்ஐசி சைடு போகிறதா அப்படின்னு எங்கிட்டயே அவருக்கு கேள்வியை திருப்பி விட்டாரு. நான் சொன்னேன், சார் அப்படி இல்லைங்க, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக போடுற மாதிரி எல்ஐசியுடைய ஐஆர்ஆர் ரேட்டை இப்படி போடாதீங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அது ஓகேனா நீங்கள் பாருங்கள், இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்களும் சரியில்லைன்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் திருத்திக்கிறேன். ஓகே சார், 71,220 ரூபாய் இல்லைங்க, உங்களுடைய ரிஸ்க் ப்ரீமியம்னு ஒரு ப்ரீமியம் இருக்குங்க. அது யூஸ்ஃபுல்லாக 4ல் 1 பங்கு ரிஸ்க் ப்ரீமியமாக போகும். அப்படி கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 17,800 ரூபாய் உங்களுக்கு ரிஸ்க் ப்ரீமியம் சார். அதை கழிச்சிருங்க. இப்போ அந்த கழிச்சு வர தொகைக்கு நீங்கள் 16 வருஷம் கட்டினீங்க அப்படின்னா 20 வருஷம் முடிவில் 22,45,000 ரூபாய் எல்ஐசி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ வருது நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. இப்போ ஐஆர் ரேட் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நான் அவர் பக்கம் திருப்பிட்டேன். அவர் அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி சொன்னார். 53,400 ரூபாய் 16 வருஷத்துக்கு இது கட்டுவார் அவர். 20 வருஷம் கழிச்சு அவருக்கு எல்ஐசியில் 22,45,000 கிடைக்கும். 8.15% ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அவருக்கு. அதுவே ஷேர் மார்க்கெட்டில் அதே 53,400 ரூபாய் 16 வருஷம் 20 வருஷம் கழிச்சு 29,70,000 ரூபாய் கிடைக்குது. அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 10% ஐஆர்ஆர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது சார். இப்போ எச்சா தான் சார் கிடைக்குது அப்படின்னு அவர் சொன்னார். கரெக்டு தான் சார், நான் ஒத்துக்கிறேங்க. நான் ஆரம்பத்திலே ஒத்துக்கிட்டேன், ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸு அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் எல்ஐசியில் பெனிஃபிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வேல்யூ போட்டு பாருங்க. எல்ஐசி சம்மசூர் கேரண்டிங்க, எல்ஐசி கொடுக்குற போனஸ் கேரண்டி, எல்ஐசி கொடுக்குற மெச்சூரிட்டி கேரண்டி, ஏடிசி டேக்ஸ் கேரண்டி, 1020 டேக்ஸ் கேரண்டி, இப்படி நிறைய கேரண்டி எல்ஐசி உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஷேர் மார்க்கெட் கொடுக்காது. ஓகே சார், நீங்கள் 70,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் முதலீடே 70,000 ரூபாய்க்கு பண்ணீங்கன்னா நீங்கள் அதிகமாக தான் உங்களுக்கு வருமானம் வரும். நீங்கள் டேக்ஸ் கட்டுறீங்களா? ஆமாம் சார், டேக்ஸ் கட்டுறேன். ஏடிசி பற்றி உங்களுக்கு தெரியுங்களா சார்? ஆமாம் சார் தெரியும். 1.5 லட்ச ரூபா வரைக்கும் ரிபேட் வாங்கிக்கலாம். ஓகே, அந்த வேல்யூவுக்கு நீங்கள் ஒரு பணமாக போட்டு பாருங்க. இப்போ நீங்கள் 70,000 ரூபாய் அப்படின்னா 70,000 ரூபாய்க்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு 16,000 ரூபாய் ரிபேட்டாக கவர்மெண்ட் சைடுலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எதனால் கொடுக்குறாங்க? எல்ஐசியில் பாலிசி எடுத்ததுனால கொடுக்குறாங்க. ஸோ அந்த 16,000த்தையும் கழிச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரிஸ்க் ப்ரீமியத்தை கழிச்சிட்டிங்க. இப்போ ஏடிசியில் கொடுக்குற 16,000 ரிபேட்டை கழிச்சிருங்க சார். இப்போ ரெண்டுக்கும் போட்டு பாருங்க அப்படின்னு அவர் மைல்டாக யோசிச்சாரு.
ஸோ பெனிஃபிட்ஸுக்கெல்லாம் நம்ம வேல்யூ போட்டு பார்த்தோம்னா ஐஆர்ஆர் ரேட்டு எச்சா தான் கிடைக்கும். ஓரலாக பார்த்துட்டு ஐஆர்ஆர் ரேட் கம்மின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ்வளோ இன்டெப்தா ஒவ்வொரு பெனிஃபிட்ஸையும் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கும் போது தான் அதோடைய ரியல் ரிட்டர்ன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அவரு அதையும் போட்டு பார்த்தாரு. 37,400 வந்துச்சு அந்த ப்ரீமியம் கழிச்சது போக. அதை 16 வருஷத்துக்கு பணம் கட்டுவாரு. 20 வருஷம் அதே 22,45,000 எல்ஐசி அவருக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது 11% ஐஆர்ஆர் ரேட் வந்துச்சு. முன்னாடி என்ன சொன்னாங்க, 5% தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 11% ஐஆர்ஆர் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அதே வேல்யூவை ஷேர் மார்க்கெட்டுக்கு அவர் போட்டு பார்த்தாரு. 37,400 16 வருஷம் பணம் கட்டுறாரு. 20 வருஷம் அவருக்கு 19,58,000. எல்ஐசி கொடுக்கறது 22,45,000. ஷேர் மார்க்கெட்ல 19,58,000. அப்படி பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்ல 10% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. எல்ஐசியில் 11%, ஷேர் மார்க்கெட்ல 10% தான் ரிட்டர்ன்ஸ். ஓகே சார், 80COட இது முடியறது இல்லைங்க. அடுத்ததா 1010D அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாங்குற மெச்சூரிட்டி தொகை ஃபுல்லா டேக்ஸ் ஃப்ரீ. அந்த தொகைக்கு நீங்க பணம் டேக்ஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. ஸோ அதையும் ஒரு வேல்யூவா போடுங்க. அந்த வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய் வருங்க. நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க எவ்வளோ லாபம் எடுத்தாலும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும். 12% கட்டணுங்க. நீங்க அந்த தொகையை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23,000 ரூபாய் சாலிடா உங்களுக்கு மிச்சமாகும் ஒரு வருஷத்துக்கு. அதை 16 வருஷத்துக்கு போட்டு நீங்க கழிச்சு பிரீமியம் போட்டு பாருங்க அப்படின்னு ஒரு ஷாக் ஆயிட்டாரு. ஓகே சார், இப்படி பார்த்தா எச்சா தானே சார் வரப்போகுது அப்படின்னாரு. சரி சார், நீங்க போட்டு பாருங்க, என்னதான் வருதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு அவரு போட்டாரு. 37,400 ரூபாயிலிருந்து 23,000 ரூபாய் கழிச்சோம் அப்படின்னா 14,400. 16 வருஷத்துக்கு கட்டுவாரு. 20 வருஷம் முடிஞ்சு 22,45,000 யார் கொடுப்பா? எல்ஐசியில இருந்து அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயா போயிடும். அதே தொகையை ஷேர் மார்க்கெட்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா 5,69,000 தான் அவருக்கு கிடைக்கும். அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தா 7.6% தான் ஐஆர்ஆர் ரேட் வருது ஷேர் மார்க்கெட்ல. எல்ஐசியில பாத்தீங்க அப்படின்னா 18.25%. எப்படிங்க 18.25% ஐஆர்ஆர் வருது. 5%ன்னு சொன்னாங்க எல்ஐசியுடைய ஐஆர்ஆர் ரேட்டு. 18.25% சாலிடா கிடைக்குது. எல்லா பெனிஃபிட்ஸையும் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்ஐசி கொடுக்குற ஒவ்வொரு பெனிஃபிட்ஸையும் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட்டு 5% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, அதனால நான் பாலிசி சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றது, அது நமக்கு தெரியாம தான் ஏதோ ஒரு வகையில எல்ஐசி ஏஜென்ட் ஆகிய நாங்க இதை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டோம். அதனுடைய தவறு தான் இப்போ ஷேர் மார்க்கெட்ல எல்லாரும் உள்ள வாங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. எல்ஐசி பாலிசி சரண்டர் பண்ண சொல்லி நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்ஐசின்றது ஒரு நல்ல முதலீடு தான். அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது நல்ல முதலீடா அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஓகே, நம்ம இன்னொரு விஷயத்த மறந்துட்டோம் சார். 3 வகையான டி சார். டிசீஸ், டிசபிலிட்டி, டெத். இந்த 3 டி லைஃப்ல யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம். அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறதுக்கும் தான் எல்ஐசியுடைய ரிஸ்க் பிரீமியம் ஒர்க் ஆகுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிசீஸ். டிசீஸ்னா என்ன சார்? ஒரு 15 வகையான டிசீஸுக்கு எல்ஐசி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு சொல்லி ஒரு ரைடர் கொடுக்குறாங்க. அந்த ரைடரை எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த டிசீஸ்க்கு கவரேஜ் ஆயிரும். இப்போ மைல்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்ற பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு 5 லட்சம் ஆகுது அப்படின்னா இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் 10 லட்ச ரூபா சம்மசூர் உள்ள ஒரு பாலிசி. அந்த பாலிசியை ஒரு சம்மசூர் உடனே அவருக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ செலவு பண்ணீங்க, அது இது கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. டிசீஸ் வந்துருச்சு உங்களுக்கு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் யூஸ் ஆகும், 10 லட்ச ரூபா சம்மசூர் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 32,45,000 ரூபாய். இது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு நடக்கலாம். அப்படி சிலருக்கு நடக்கிறவங்களுக்கு என்ன ஐஆர்ஆர் ரேட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கழிச்சது போக எவ்வளோ ப்ரீமியம் வந்துச்சு? 14,400 ரூபாய் வந்துச்சு. அதே 14,400 ரூபாய் தான் 16 வருஷம் கட்டுறாரு.
20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு 32,45,000 ரூபாய் கிடைக்கும். இதுக்கு ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 21.7% ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதுவே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பில் வருதுங்க. நீங்கள் எல்ஐசியில் எந்த ஒரு முதலீடும் பண்ணலை, இல்லை வேற எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் நீங்கள் முதலீடு பண்ணலை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்த பணத்தை தான் நீங்கள் எடுப்பீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் கழிச்சு 2,59,000 ரூபாய் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும். அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துருவீங்க. நீங்கள் 2,13,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸ் அது கிடைக்கும். இல்லை 3 வருஷத்தில் 10% ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு. டிசீஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பற்றாக்குறையும் ஒரு 2 லட்ச ரூபா பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் வெளியே கடன் வாங்குவீங்க. அதுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம முதலீடுன்ற பக்கமே போக மாட்டோம். அந்த கடன் அடைச்சு முடிக்கிறதுக்கே நிறைய காலம் ஆயிடும். ஸோ அந்த டிசீஸை ஓவர் கம் பண்ணி உங்களுக்கு எல்ஐசியுடைய பாலிசியும் கரெக்டாக சஸ்டைன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த ரிஸ்க் கவரேஜ் பிரீமியம் யூஸ் ஆகும். 21%ங்க. சரி, ஓகே, ஒரு டி முடிச்சாச்சு. டிசபிலிட்டி. டிசபிலிட்டினா என்ன? ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட்ல நம்மளுடைய வேலைகளை நம்மளே செய்ய முடியாம, அதாவது ட்ரெஸ் மாத்துறது, சாப்பிட்றது, அன்றாட வேலைகளை பார்த்துக்கிறது, இப்படி ஒரு 5 வகையான வேலைகளை நம்மளால செய்ய முடியலன்னா அது டிசபிலிட்டி. அந்த இடத்துல டிசபிலிட்டி ரைடர் ஆக்ட் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு டிசபிலிட்டி கண்டிஷனுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, டிசபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் நீங்க பணம் கட்டிட்டீங்க, டிசபிலிட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க எந்த விதமான பிரீமியமும் கட்ட வேண்டாம். நீங்க கட்டின 2,13,000 ரூபாய் எல்ஐசிக்கு போதும். அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க எல்ஐசி பாலிசி எடுத்ததுனால, நீங்க ஹெல்த்தியா இருக்கும்போது எல்ஐசி பாலிசி எடுத்ததுனால அந்த 2,13,000 ரூபாய் எல்ஐசி வச்சுக்கிட்டு அந்த ரிஸ்க் பிரீமியம் கழிச்சிருப்பாங்க இல்லையா, அது பேஸ் பண்ணி உங்களுக்கு 120 மாசத்துக்கு 8,333 ரூபாய் மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க நல்லா இருந்து பணம் கட்டி இருந்தா என்ன ரிட்டர்ன்ஸ் 22,45,000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. அதை பாலிசி மெச்சூரிட்டி டைம்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ 2,13,000 ரூபாய் தான் நீங்க கட்டியிருக்கீங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க முன்னாடியே வாங்கிட்டீங்க. 22,45,000 ரூபாய் நீங்க மெச்சூரிட்டி டைம்ல வாங்கிட்டீங்க. 32,45,000 ரூபாய் டோட்டலா நீங்க பயனடைஞ்சிருப்பீங்க. 2,13,000 ரூபாய் தான் பிரீமியம் கட்டியிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஐஆர்ஆர் ரேட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 27% வரும். ஓகே, டிசீஸ் பார்த்தாச்சு, டிசபிலிட்டி பார்த்தாச்சு. அடுத்து டெத்து. அதே 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எதிர்பாராத விதமா நார்மல் டெத் ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய நாமினிக்கு 14,50,000 ரூபாய் உடனுக்குடன் போயிடும். நீங்க கட்டினது 2,13,000 ரூபாய். இதுக்கு நீங்க ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 327% வரும். அதுவே ஆக்சிடென்டல் டெத்தா இருந்துச்சு அப்படின்னா 24,50,000 ரூபாய் உங்களுடைய நாமினிக்கு உடனே போயிடும். இதுக்கு ஐஆர்ஆர் ரேட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 417% ஐஆர்ஆர் வரும். எப்படிங்க, 5% ஐஆர்ஆர் ரேட் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் பாலிசியை சரண்டர் பண்ணிட்டாரு. ஆனா உண்மையிலேயே சில சூழ்நிலைகள்ல யாருக்காவது 417% ஐஆர்ஆர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, இப்போ எந்த விதமான ரிஸ்க்கும் ஏற்படாத வரைக்கும் எல்ஐசி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் 37%. ஏதாவது ரிஸ்க் ஏற்பட்டுச்சு, ஆக்சிடென்டல் டெத் வரைக்கும் போகுது அப்படின்னா 417% ரிட்டர்ன்ஸ் எல்ஐசி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்காகத்தான் எல்ஐசி பிரீமியம் பேஸுங்க. எல்ஐசி பிரீமியத்தை பேஸா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க தொகையை நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், வேற முதலீடுகள்லையும் கூட போய் சேரலாம். ஆனா எல்ஐசி பாலிசி பேஸ். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம், ஒரு கன்வென்ஷனல் பிளான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது போக மிச்சம் இருக்க தொகையை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின நிறை குறைகளை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான ரிப்ளை நான் தரேன். எவ்வளோ சீக்கிரம் உங்களால் செப்டம்பர் 30க்குள்ள ஒரு பாலிசி எடுக்க முடியுமோ நீங்க எடுத்துருங்க. செப்டம்பர் 30க்கு அப்புறம் பிரீமியம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. மேலும் தகவல்களுக்கு நான் எல்ஐசி ஏஜென்ட் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி பற்றின சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறேன். உங்களுக்கு புதுசாக எல்ஐசி பாலிசி போடுற மாதிரி இருந்தாலும் நான் உங்களுக்கு என்னுடைய ஏஜென்சி கீழே நான் உங்களுக்கு பாலிசி எடுத்து தரேன். நன்றி, வணக்கம்.